அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் கால்குலஸ் நவம்பர் 2023 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இருக்கிற புது சிலபஸ்க்கான கோடு வந்து 134C1B. ஓகே, இதில் 5 யூனிட்ஸ் இருக்கும். அதுவே SN21B பார்த்தீங்கன்னா இந்த 5 யூனிட்டே வந்து இதில் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ எடுக்கிறது வந்து இந்த 2 கோடுக்குமே பொருந்தும். பட் S121Bயில் வந்து 21Bயில் வந்து எக்ஸ்ட்ரா 2 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ அதில் அரியர் வச்சுருக்கவங்களும் இந்த காணொலியை பார்த்துக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 3 யூனிட் இல்லை 4 யூனிட்டுக்குள்ளே வர்றது, உங்களுக்கு 3 யூனிட்டுக்குள்ளே வர்றது. ஸோ அப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக SM21B அரியர் இருக்கவங்க கிளியர் பண்ண முடியும். ரைட், இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் y ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ். இப்போ y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜென்ரலாக இப்போ நம்ம y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸாக இருந்துச்சுன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இ பவர் எக்ஸோட டெரிவேட்டிவ் வந்து இ பவர் எக்ஸ் தான் இல்லையா? அப்போ இங்கே y டேஷ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் வரும். நீங்கள் எத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான் வரும். ஆனால் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவாக இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ என் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என் டைம் ஏ ப்ராடக்ட்டில் வரும். இப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சரே எழுதுகிறேன், ஏன்னா இது ரிசல்ட் இருக்குது நமக்கு. ஸோ nth டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் என் இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தான் எழுதி சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக இது எழுதினாலே போதும், நீங்கள் டிரைவ் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைண்ட் அப்படின்னு சொன்னால் டிரைவ் பண்ணி காமிக்கணும். இங்கே ரைட் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ டேரெக்டாக ஃபார்முலா எழுதினா போதும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரைட் த லெபினிட்ஸ் ஃபார்முலா ஃபார் த nth டெரிவேட்டிவ். அப்போ இங்கே லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸாக இருக்கணும். ஓகே, அந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் நம்ம யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு, அதே போல் இங்கே nth டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா இது. அதுதான் லெபினிட்ஸ் ஃபார்முலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எழுதும்போது இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் தென் nth டெரிவேட்டிவ் ஆஃப் யூவி, அதாவது n டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டில் யூ இருக்கு இல்லையா, யூ n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூஎன் எழுதுறோம். இந்த சஃபிக்ஸில் n போகிறது வந்து n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். யூஎன் இன்ட்டு வி ஆஸ் இட் இஸ் எழுதணும். ப்ளஸ் NC1 இன்ட்டு இங்கே n டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குன்னா அதில் ஒன்று குறைச்சி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். அப்போ UN-1 இன்ட்டு இங்கே V இருக்குது, அது வியை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். இப்போ NC1 அடுத்தது என்ன வரும் நமக்கு? NC2. அப்போ இதில் திருப்பி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் குறைக்கணும். அப்போ UN-2 இன்ட்டு இது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும்போது V2 வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த லாஸ்ட்டில் வரும்போது NCN, ஸ்டார்டிங்கில் UNV வந்தது இல்லையா, அப்போ இங்கே U இன்ட்டு VN வந்துடும். ஸோ இதுதான் லெபினிட்ஸ் ஃபார்முலா ஃபார் nth டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷினோ 10 மார்க் கொஷினோ இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த காணொலியில் வந்து இதுக்கான 5 மார்க் கொஷின் போடும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான் லெபினிட்ஸ் ஃபார்முலா ஃபார் nth டெரிவேட்டிவ். அடுத்த கொஷின் பாருங்க. இஃப் u ஈக்குவல் டு xy டிவைடட் பை x பிளஸ் y, ஃபைண்ட் x இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இந்த கொஸ்டினை 2 விதமாக போடலாம். இப்போ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோவே வரும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது. நான் 2 மெத்தடும் போடுறேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எக்ஸாமில் போடணும், 2த்துல எழுதிக்கூடாது. ஓகே, ஸோ கிவன் u ஈக்குவல் டு xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். டோ யூ பை டோ எக்ஸ்னா யூவை வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் u partially with respect to x. x பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா y வந்து கான்ஸ்டன்ட். நியூமரேட்டர்லேயும் y இருக்குது, டினாமினேட்டர்லேயும் y இருக்குது. ஸோ u by v ரூல் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். u by v ரூல் எப்படி போடுவோம்? ஸோ u by v the whole dash அப்படின்னா டினாமினேட்டர் v இல்லையே, இங்கே டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். v இன்ட்டு u dash மைனஸ் u இன்ட்டு v dash பை டினாமினேட்டர் ஸ்கொயர் இந்த டினாமினேட்டர். ஓகே, இதுதான் ஃபார்முலா. u by v ரூலுக்கான ஃபார்முலா இல்லை கோஷன்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ளை பண்ணலாமா? இப்போ எதை பொறுத்து? யூ வந்து எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக பண்ணுறேன். டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் என்ன டிவிஷன் பார் போட்டுக்கோங்க. டினாமினேட்டர் வந்து நியூமினேட்டரில் மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் கான்ஸ்டன்ட். ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒய் ஆசிட்டிஸ் வச்சுக்கலாம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்போ 1 இன்ட்டு ஒய்னா ஒய் வரும். ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் இப்போ நியூமினேட்டரில் இருக்கிறது தான் யூ, எக்ஸ் ஒய் அப்படியே எழுதுங்க. டினாமினேட்டரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்ன்றது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. உங்களுக்காக இந்த 0 போட்டிருக்க, நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள் நியூமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது ரெண்டுத்துக்கு மட்டும் ஒய் காமனாக இருக்குது, மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்
1 plus 0னா 1, 1 மட்டும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் xy. டினாமினேட்டர் ஆல்ரெடி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒய் ஸ்கொயர் பை, அதாவது இந்த டோ யூ பை டோ எக்ஸோட ஆன்சர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூவை எதை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் யூ partially with respect to y. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துல y டேர்ம் இருக்குது. அப்போ இங்கே u by v ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ டோ u by டோ y ஈக்குவல் சைன் நேரம் முதல்ல டிவிஷன் பார் போட்டுரும். டினாமினேட்டர் தான் முதல்ல நியூமரேட்டரில் எழுதணும். ஸோ டினாமினேட்டர் எழுதிட்டு இன்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒன்று, அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒன்னா எக்ஸ். ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இப்போ நியூமரேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதுங்க. இன்ட்டு டினாமினேட்டர் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் கான்ஸ்டன்ட் 0 ப்ளஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எக்ஸால் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ரெண்டுத்தும் காமனாக எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஒய். 0 ப்ளஸ் 1னா 1, 1 இன்ட்டு எக்ஸ் ஒய்னா மைனஸ் எக்ஸ் ஒய். ப்ளஸ் ஆர் மைனஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, டோ யூ பை டோ ஒய்யோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிற எக்ஸ்பிரஷனில் ரெண்டு ஃபஸ்ட்டோட பார்ஷியல் டெரிவேட்டிவ் இருக்குது. அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் எழுதி நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை ரீப்ளேஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸோட ஆன்சர் நமக்கு வந்து ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய்யோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதோ இருக்குது பாருங்கள், இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுத்துலேயும் காமனாக எக்ஸ் ஒய்யை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது ஒய், இங்கே இருக்கிறது எக்ஸ். நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் 1. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்கே பவர் 1 இருக்குது. இப்போ நமக்கு இது கிடச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இதை நான் சொல்லிக் கொடுக்க ரெண்டு மெத்தடும் சொல்லிக் கொடுக்க காரணம் என்னென்னா 5 மார்க் கொஷனில் நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ 2 மார்க்கில் படிச்சுட்டு அங்கே ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது முடிஞ்சிடுச்சு. ஓகே, இதுவே இன்னொரு மெத்தடில் நம்ம போடலாம். எப்போல்லாம் இது எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் வருதோ அப்போ ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா இதே கொஷனில் ஸ்டேட் ஆயிலர்ஸ் தியரம் ஆன் ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் அங்கே நம்ம பார்ப்போம். இப்போ ஆயிலர்ஸ் தியரத்தில் இது ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி கண்டுபிடிச்சிட்டுனா ஈஸியாக என் இன்ட்டு யூ நம்ம சொல்லிடலாம். இப்போ யூன்னு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், யூ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் யூ இல்லையா, எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதனோட டிகிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ யூ ஆஃப் ஆக்சுவலி இது எக்ஸ் கம்மா ஒய் இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய்யும் போடுங்க. உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சால் டிகிரி 1 நீங்கள் எழுதலாம், தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுக்குறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக டிஒய், டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். ஸோ நியூமரேட்டரில் டி இன்ட்டு டீனா டி ஸ்கொயர் வருமா, டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ஒய் டிவைடட் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். அப்போ நம்ம இதில் டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம், ஒரு டீயை காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ டிடி கேன்சல் ஆகிடுமா? இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், u of tx ty equal to t into remaining term பாருங்கள் xy by x plus y which is nothing but u. அப்போ t into u. அப்போ இங்கே இருக்கிறது தான் பவர் 1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ u is a homogeneous function of degree 1ன்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம். ஓகே, u is a homogeneous function of ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா, function of x and y of degree 2. இப்போ by Euler's theorem
by Euler's theorem நமக்கு என்ன ரிசல்ட்னா u தான் இங்க ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெண்டு வேரியபிள் x and y. அப்போ என்ன எழுதுனா x into dou u by dou x plus y into dou u by dou y equal to டிகிரி 2ன்றதால அந்த n into u ன்னு வரும். நமக்கு n வந்து இங்க 2, அப்போ சாரி டிகிரி வந்து 1, இங்க 1 தானே, t பவர் 1 சொல்றோம் இல்லையா, அப்போ 1 தான். அப்போ 1 into u, so 1 into u, uன்றது என்னது given function இல்லையா, so which is equal to xy by x plus y. இப்போ பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் போடும்போது அதே ஆன்சர் தான் வந்தது. செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு ஆய்லர்ஸ் தியரம் தெரியுது, ஹோமோஜெனியஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுன்னா எப்படி போடலாம், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். பாருங்க ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் டிஃபரன்ஷியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் டெரிவேட்டிவ் ஆக்சுவலாக இஃப் u இஸ் a ஃபங்க்ஷன் ஆஃப் x and y, ரெண்டு வேரியபிள் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது u வந்து ரெண்டு வேரியபிளை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ du ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா dou u by dou x into dx, டோன்றது வந்து பார்ஷியல், ஓகே, ப்ளஸ் dou u by dou y into dy. இந்த du இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டோட்டல் டிஃபரன்ஷியல் ஆஃப் uன்னு சொல்கிறோம். எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு வேரியபிள் இருந்தால ரெண்டு டேர்மோட ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் இருந்துச்சுன்னா dou u by dou x into dx ப்ளஸ் dou u by dou y into dy ப்ளஸ் நமக்கு தேர்ட் டேர்ம் என்ன வரணும், dou u by dou z into dz வரணும். ஓகே, இந்த du is called the total differential of u. ரைட், இப்போ நான் ஆய்லர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ எழுத போகிறோம். ஸ்டேட் ஆய்லர்ஸ் தியரம் ஆன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி n, தென் நமக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா எஃப் வந்து இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள் இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு n இன்ட்டு எஃப். இதுதான் ஆய்லர்ஸ் தியரத்தோட ஆய்லர்ஸ் தியரம் ஆன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்போ எப்போ அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் அப்படின்னா இஃப் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய், இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதும், அந்த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுக்காக இதை நான் கொடுக்குறேன். இஃப் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு டி பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், தென் எஃப் இஸ் எ ஹோமோஜினியஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை வச்சு தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஹோமோஜினியஸ் function of degree n. Okay, so அடுத்து பாருங்க, if y square equal to 4ay find dy by dx கேட்டிருக்காங்க. இந்த சமயம் ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று ஆர்டினரி டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி போகிறது, இன்னொன்று பார்ஷியல் யூஸ் பண்ணி போகிறது. நான் ரெண்டுமே சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனில் ஈஸியாக இருக்கும், ஆர்டினரி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சில காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனில் அந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு மெத்தடும் நான் இதுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கிவன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, இதுதான் கிவன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட் பண்ண போகிறோம். ஆர்டினரி டெரிவேட்டிவ் தான், பார்ஷியல் கிடையாது. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்னா 2x, அந்த மாதிரி y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. ஆனால் இங்கே வேரியபிள் எக்ஸை பொறுத்து பண்ணுறோம், இங்கே இருக்கிறது y. அப்போ இன்ட்டு dy பை dx, எக்ஸை ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். 4 கான்ஸ்டன்ட் a கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்க ஆசிட்டிஸ் வச்சுக்கோங்க. எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. 4a into 1 4a மட்டும் எழுதுனா போதும். நமக்கு தேவை dy by dx தானே. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் dy by dx ஈக்குவல் டு ரைட் சைடில் 4a இருக்குது, லெஃப்ட் சைடில் இந்த dy by dxோட ப்ராடக்டில் 2y இருக்குது. அப்போ அதை ரைட் சைடு கொண்டு வரும்போது டிவிஷனில் வரும். இப்போ 2வையும் இதே கேன்சல் பண்ணால் 2a வருமா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா this implies dy by dx equal to 2a divided by y. ஓகே, ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம், முடிஞ்சிச்சு. இன்னொரு மெத்தட் சொன்னதில்ல, இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன், அதை தான் இப்போ நான் அடுத்தது சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரெண்டுத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்கு காரணம் அதை யூஸ் பண்ணுற மாதிரி சம் வந்தால் போடுறதுக்காக கொடுக்குறேன். ஆக்சுவலாக கிவன் ஈக்குவேஷன் இதுதான் இல்லையா, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இதை நம்ம ஈக்குவல் டு 0 டைப்பில் எழுதிக்கிறோம் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்றதுக்காக. given y ஸ்கொயர் மைனஸ் 4ax ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 4ax லெஃப்ட்டுக்கு வந்துச்சுன்னா மைனஸ் 4ax. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். அப்போ எஃப் ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் 4ax. பை இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அந்த யூஸ் பண்ணும்போது dy by dx என்னன்னா மைனஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் டிவைடட் பை டோ எஃப் பை டோ ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம், எஃப்ஐ எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம டேரெக்டாகவே போட்டுக்கலாம், இங்கே ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் இருக்குது. இதுதான் எஃப், y ஸ்கொயர் மைனஸ் 4ax. எஃப்ஐ எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்ன்றது கான்ஸ்டன்ட், இது தனியாக இருக்கும்போது 0 ஆகிடும்.
மைனஸ் 4a இன்ட்டு எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் 1, அப்போ 4a மட்டும் போட்டால் போதும். டிவைடட் பை டினாமினேட்டில் எஃப் ஒய்யை பொறுத்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y. அப்போ இங்கே எக்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். ஓகே, அப்போ நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது, மைனஸ், இங்கே வெளியே மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ் 4a டிவைடட் பை 2y. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா, 4லேருந்து இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது நமக்கு, 2a by y dy by dx. அப்போது நம்ம ஆர்டினரி டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பார்ஷியல் யூஸ் பண்ணாலும் சரி, dy by dx சேம் ஆன்சர் தான் வருது. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லாஜிக் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் வரும். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மேக்ஸோட பியூட்டி அதுதான், ஒரே சமயம் 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் எல்லா மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சில ப்ராப்ளத்துக்கு சிலது ஈஸியாக இருக்கும். Find the maximum value of x power 5 minus 5x power 4 plus 5x cube plus 10. ஆக்சுவலாக உங்கள் சிலபஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஃபார் 2 வேரியபிள் தான். இங்கே இருக்கிறது ஒரே ஒரு வேரியபிள், இது அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் இதை நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் வந்து எஃப் நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கு பாருங்க, ஒய்யே இல்லை. அப்போ எக்ஸ் பவர் 5 மைனஸ் 5x பவர் 4 ப்ளஸ் 5x கியூப் ப்ளஸ் 10. நம்ம அகைன் மேக்ஸிமம் மினிமம் 2 வேரியபிள் லெக்ரான்ஜ் மெத்தட் இருக்குது, இன்னொன்று இருக்குது, அதுலேயும் கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் இந்த கொஷின் இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது 1 by 1 பார்க்கலாம். இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம், சிங்கிள் வேரியபிள் இருக்கிறதுனால ஆர்டினரி டெரிவேட்டிவ் மட்டும் தான் வரும். இந்த டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் 1 குறையிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டில் எழுதுவோம். கரெக்டாக? ஏன்னா இது எக்ஸ் பவர் n இருந்தால் அதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. டிஃப்ரென்சியேஷன் தான் நான் டேஷ் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஏதாவது கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்தால் அது ஆஸ் இட் இஸ் நம்ம வச்சுக்கலாம். எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஆல்ரெடி 5ன்ற கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்குது. எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 இன்ட்டு 1 குறைஞ்ச எக்ஸ் கியூப், 4னா 5 4s are 20, இப்போ 20 எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த 5 கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்க அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 15 எக்ஸ் ஸ்கொயர். தனியாக கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 விட்டுடலாம். அகைன் ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ 5 4s are 20 திருப்பி இதில் இப்போ டிகிரி 1 குறையும். மைனஸ் 20 இன்ட்டு 3னா 60 எக்ஸ் ஸ்கொயர், 15 2s are 30 எக்ஸ் இருக்குது. மேக்ஸிமமோ மினிமமோ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 தான். ஓகே, for maxima or minima first derivative equal to 0 தான். அந்த ரெண்டு வேரியபிள்ல அதே போல தான் நம்ம பண்ணுவோம். அப்போ f dash of x equal to 0. f dash of xல பாருங்க எதெல்லாம் காமனாக இருக்குது, 5x ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 20லேருந்து 5 எடுத்துகிட்டா 4 வரும். எக்ஸ் கியூப்ல எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து ஒரு 2 பவர் குறைஞ்சிட்டு 1 மட்டும் வரும். ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. ஓகேவா, 5 cannot be equal to 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு சாரி இங்கே எக்ஸ் ஸ்கொயரே வெளியே எடுத்துகிட்டு இங்கே வெறும் 3 மட்டும் தான் வரும். ஓகே, இது ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். பெருக்குனா 3, கூட்டுனா -4. 3 வந்து 3 1s are 3 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது. ஆனால் 3 இன்ட்டு 1 3, ஆட் பண்ணால் +4 வந்து நமக்கு -1. அப்போ ரெண்டுமே சேம் சைட். ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருக்கணும். ஓகே, அப்போ x - 3 இன்ட்டு x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸுக்கு 0 0, எக்ஸுக்கு 3, எக்ஸுக்கு 1. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஷோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் when x 0வாக இருக்கும் பொழுது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறோம். எஃப் டபுள் டேஷில் எல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, 0 போட்டிங்கன்னா 0 தான். டபுள் டேஷ் வந்து 0வாக இருந்தால் மேக்ஸிமமாக மினிமம் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, அதை நம்ம விட்டுடலாம். ஓகே, அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸுக்கு 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்போ 20 - 60 + 30 நெகட்டிவ் இருக்குது. அதாவது 20 30னா 50, 50 - 60 -10. நெகட்டிவாக இருந்தால் அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ when x = 1 gives the maximum value. Okay, so when x = 1 f of x is maximum. அவங்க மேக்ஸிமம் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் x = 3 போட்டிங்கன்னா பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அது மினிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் சொல்லும் பொழுது
ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு கிவன் கொஷின் தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம் இல்லையா, இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 5னா 1 பவர் 5னா 1 மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் வரப்போகுது. அப்போ மைனஸ் 5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 10. மைனஸ் 5 ப்ளஸ் 5 கேன்சல் ஆகிடும். 5 10 ப்ளஸ் 1னா 11. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. Maximum value of f equal to 11. Okay. Again, இந்த question out of syllabus தான். இது சொல்லி கொடுக்க காரணம் maximum minimum for two variable போடும்போது கிட்டத்தட்ட இந்த மெத்தட் தான் போடுவோம். அதை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்குன்றதை இது சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த கொஷின், டிஃபைன் envelope of family of curves. ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் தான் நம்ம வழக்கமாக சி எடுத்துக்குவோம். இந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் எல்லா கர்வையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வை ட்ரா பண்ணுறோம், அதை தான் நம்ம எவல்யூட்னு சொல்கிறோம். சாரி, அதை தான் என்வெலப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை எப்படி வேர்டிங் எழுதுறதுன்னு பார்க்கலாம். த கர்வ் இ which is touched by a family of curve C is called the envelope of the family of curve C. அப்போ ஃபேமிலி ஆஃப் கர்வ் தான் நம்ம சீன் எடுக்கிறோம். இதில் இருக்கிற எல்லா கர்வையும் டச் பண்ணுற ஒரு கர்வ் இ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்வெலப்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்த கொஷின், write the formula of radius of curvature in Cartesian form. Cartesian form சொல்லும்போது in terms of x and y ல இருக்கிறது. radius of curvatureக்கு என்ன notation அப்படின்னா rho அப்படின்னு நம்ம எழுதுவோம். radius of curvature. Okay. rho equal to fraction எப்பவுமே இந்த மாதிரி வருது அப்படின்னா equal sign முதல்ல division bar போட்டுருங்க. 1 plus dy by dx the whole square. இந்த நியூமரேட்டருக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து the whole power 3 by 2 divided by d square y by dx square. இதுதான் radius of curvatureக்கு formula in Cartesian form. ஓகே. இல்லை இதை சிம்பிளாக நீங்கள் இன்னும் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rho equal to first derivative at the given point value வந்து y1. So 1 plus y1 square the whole power 3 by 2 divided by y2. ஸோ டெஃபினேஷன்லாம் பாருங்கள், 2 மார்க்கில் கேட்குறாங்க. முதல்ல என்வெலப் கேட்டாங்களா, இப்போ எவல்யூட் கேட்டிருக்காங்க. டிஃபைன் எவல்யூட். த லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ கிவன் கர்வ் இஸ் கால்டு எவல்யூட். ஒரு கர்வோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சா அதை தான் நம்ம எவல்யூட் சொல்கிறோம். ஓகே. ஆக்சுவலாக இதில் இன்னொரு கொஸ்டினுக்கு இது டிஃபைன் இன்வல்யூட் இருக்குது, அதுக்கும் சேர்த்து நான் இங்கே ஆன்சர் பண்ணுறேன். அந்த கிவன் கர்வ், அதாவது அந்த கிவன் ஒரிஜினல் கர்வ் இஸ் கால்ட் அண்ட் இன்வல்யூட். அப்போ இன்வல்யூட் கேட்டாங்கன்னா நீங்கள் எவல்யூட்டோட டெஃபினேஷன் எழுதிட்டு தான் இன்வல்யூட் எழுதணும். ஓகே. இப்போ இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொன்னோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். இது 2 மார்க் கொஷின். இதே கொஷின் பேப்பரில் உங்களுக்கு 10 மார்க்கில் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வர மாதிரி இருக்குது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர், எவல்யூட் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு முதல்ல நம்ம ஃபார்முலா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது ஒரு பாயிண்ட், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் x bar, y bar as a point நம்ம எழுதுறோம். அப்போ இங்கே x barக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x minus xன்றது the given point, at the point அர்த்தம். x minus y1 into 1 plus y1 square divided by y2. அதே போல் y barக்கு என்ன ஃபார்முலானா y plus இந்த y1 மட்டும் வராதிங்க, 1 plus y1 square by y2. அப்போ இதை நம்ம எவல்யூட் அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சரோ இல்லை எவல்யூட்டோ கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிக்கணும். அதுக்கு y1 y2 வேணும். y1 y2ன்றது வந்து இது y2 சாரி சஃபிக்ஸில் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இப்போ கிவன் கர்வ் என்னன்னு பாருங்கள். கிவன் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். முதல்ல இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ திஸ் சிம்பிளைஸ், இல்லை நான் எப்படி எழுதுறேன், differentiate 1 with respect to x. அப்போ left hand sideல y இருக்கு, y x பொறுத்து differentiate பண்ணா dy by dx equal to x square இருக்கு, x square x பொறுத்து differentiate பண்ணும்போது 2 into x. இந்த x per n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இதை again நம்ம differentiate பண்ணுறோம். again differentiate with respect to x. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை மறுபடியும் differentiate பண்ணால் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆகும். அப்போ d square y by dx square கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருந்து அப்படியே வச்சுக்கணும். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே 2 into 1 2. ஓகே. இப்போ இது கண்டுபிடிச்ச உடனே அடுத்த பாயிண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க at half, 1/4 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம்,
ஸோ dy by dx at the point 1/2, 1/4. அப்போ அந்த டெரிவேட்டிவ் ஆன்சரில் எக்ஸுக்கு பதிலாக 1/2யும் ஒய்க்கு பதிலாக 1/4யும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே ஒய்யில் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/2 கேன்சல் ஆச்சுன்னா 1. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அட் த பாயிண்ட் வேல்யூ இஸ் நத்திங் பட் y1. அப்போ y1ஓட ஆன்சர் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதே போல் செகண்ட் டெரிவேட்டிவ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே எக்ஸ் ஒய் இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ திஸ் இம்ப்ளைஸ் y2 ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ எக்ஸ் பார்க்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த எக்ஸ் ஒய்ன்றது வந்து அட் த பாயிண்ட். ஓகே, அட் எக்ஸ் கமா ஒய். அப்போ எக்ஸ்ன்றது 1/2, ஒய்ன்றது 1/4. எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் பார்க்கு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்றது இந்த பாயிண்ட் தான். ஸோ 1/2 மைனஸ் ஒய்1ஓட வேல்யூ வந்து 1. அது இப்போ ஈக்குவல் சைன், அந்த மைனஸ் சைன் ஈக்குவல் சைன் எல்லாமே ஒரே லைனில் வரணும். டிவிஷன் பார் போட்டுருங்க. y1ஓட வேல்யூ 1 இன்ட்டு 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர். y1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 ஸ்கொயர் இஸ் 1 தான். டிவைடட் பை y2ஓட வேல்யூ வந்து 2. முதல்ல இந்த ஃப்ராக்ஷனை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ப்ராக்கெட்டை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, ஸோ 1/2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 2. 1 இன்ட்டு 2னா 2/2. 2 கேன்சல் பண்ணால் 1. ஓகே, ஆஃப் மைனஸ் 1. 1ல் பாதி போச்சுன்னா பாதி இல்லையா? இப்போ -1ல் ப்ளஸ் ஆஃப் போச்சுன்னா மைனஸ் ஆஃப். இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலும் ஓகே தான். லாஜிக் ப்ராப்பராக அப்ளை பண்ணினா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிச்ச மாதிரி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒய் பார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் பாருக்கு என்ன ஃபார்முலா? உங்கள் புக்கில் இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு நான் எக்ஸ் பார் ஒய் பார் கொடுத்துருக்கேன். ஸோ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? அட் த பாயிண்டில் இருக்கிற ஒய் வந்து 1/4. ஓகே, ஸோ 1/4 ப்ளஸ் இதில் இந்த ஃபார்முலாவில் முன்னாடி y1 ப்ராடக்ட்டில் வர்றது வெறும் 1 ப்ளஸ் y1 ஸ்கொயர் தான். 1 ப்ளஸ் y1 வந்து 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 டிவைடட் பை y2 2. ஓகே, 1/4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 2, 2/2 கேன்சல் பண்ணால் 1. ஸோ 1/4 ப்ளஸ் 1 எல்சிஎம் 4 எடுத்திங்கன்னா இங்கே 1 ப்ளஸ் 4 1s are 4. இப்போ 5/4. இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது பாயிண்ட்டு. எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்ட்டாக நம்ம எழுதணும். ஓகே, therefore the coordinate of center of curvature இல்லை சிம்பிளாக சென்டர் ஆஃப் கர்வேச்சர். center of curvature x bar comma y bar equal to x bar பதிலாக -1/2, y bar பதிலாக 5/4. சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா இது பாயிண்ட்டாக எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாமா? ஃபைனல் கொஷின் தான். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இஃப் y ஈக்குவல் டு 1/x² + y² ஃபைண்ட் y2. ஃபைண்ட் y2ன்னு சொல்லும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் கேட்குறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சரி, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? given y equal to 1/x² + a². நமக்கு தேவையான x வந்து டினாமினேட்டரில் தான் இருக்குது. அது நியூமரேட்டருக்கு ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ x² + a² the whole power -1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dxன்னு எழுதலாம், இல்லை நம்ம y1ன்னு எழுதலாம். ஸோ இங்கே நான் y1ன்னு எழுதுகிறேன். ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா x பவர் n டைப்பில் இருக்குது இல்லையா? x பவர் n டைப்போட டிஃப்ரென்சியேஷன் n இன்ட்டு x பவர் n - 1. அப்போ -1 இன்ட்டு உள்ளே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. இந்த ஹோல் பவரில் 1 கழிக்கணும். ஏற்கனவே -1 இருக்குது, அதில் -1 கழிச்சா -2 வரும். பட் ஃபார்முலா எக்ஸ் இருந்தால் தான், எக்ஸுக்கு பதிலாக வேறு என்னவோ இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இன்ட்டு 2x. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வருது பாருங்கள்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2x டிவைடட் பை இந்த டினாமினேட்டருக்கு நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன். ஸோ x² + a² the whole square. இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகே, இப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. அப்போ u/v ரூல் அப்ளை பண்ண போகிறோம் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y1 ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், அது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆகும் y2. u/v ரூலுக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா? கோஷன்ட் ரூல் என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். u/v the whole dash equal to ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் விலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ v இன்ட்டு u dash மைனஸ் u இன்ட்டு v dash பை v ஸ்கொயர். அப்போ இங்கே vன்றது வந்து
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு யூ டேஷ் மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். ப்ராடக்ட் இருக்கும்போது மைனஸ் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அப்போ -2 ஃபார்முலா பிரகாரம் மைனஸ், இப்போ யூவை எழுதணும். யூன்றது -2x இன்ட்டு வி டேஷ் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்னா 2x போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன வரணும் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ 2 இன்ட்டு உள்ளே இருக்கிற டேர்ம் இன்ட்டு செயின் ரூல் உள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அடிஷனில் இருக்க +0 அதனால நம்ம விட்டுறோம். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அகெயின் ஸ்கொயர் பண்ணால் த ஹோல் பவர் 4. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓவராலாக மைனஸ் இருக்குது. 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் 1 2 3 4 எல்லாமே ப்ராடக்ட்டில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2 2s are 4, 4 2s are 8. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் divided by x square plus a square the whole power 4. எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல டினாமினேட்டர்ல the whole square இருந்தால் செகண்ட் டெரிவேட்டிவ்ல டினாமினேட்டர் the whole power 4 வரும். அப்போ நியூமரேட்டர்ல அந்த ஒரு ஃபேக்டர் வந்து காமனாக இருக்கும். அதை நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. 2வையும் வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் இருக்கும். ஒரு பவர் தான் வெளியே எடுத்திருக்கோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இங்கே 2 வெளியே எடுத்துட்டோம். 8 டிவைட் பை 2னா 4 வருமா? 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எடுத்துட்டா 1 தான். அப்போ 4x ஸ்கொயர் இன்ட்டு 1 4x ஸ்கொயர் மட்டும்தான். டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் பவர் 4. இப்போ பாருங்க 2 இன்ட்டு இதில் கேன்சல் பண்ணிட்டா த ஹோல் கியூப்னு வரும். இங்கே 2 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் divided by x square plus a square the whole cube. So y2 equal to 4x square minus x square போச்சுன்னா 3x square வருமா? இப்போ 2 into 3x square minus a square divided by x square plus a square the whole cube. அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு கொஷின் பேப்பர் இருக்க எல்லா 2 மார்க் கொஷின் சால்வ் பண்ணிட்டோம். இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.